மாநிலம் கொச்சியில் உள்ளது இந்துஸ்தான் பவர் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனம். புதிய பவர் பிளான்ட்டுகள் உருவாக்குவது உட்பட மின்சாரம் உற்பத்தி சார்ந்த மிகப்பெரிய தொழில் நிறுவனமான இதற்கு இந்தியா முழுவதுமே கிளைகள் உள்ளன. அதில் ஒன்றுதான் கேரளாவின் கொச்சி நகரத்திலும் இயங்கி வருகிறது. இந்நிலையில் இந்த கிளையில் உள்ள சேல்ஸ் டிபார்ட்மெண்டில் சில ஊழியர்கள் தங்களது டார்கெட்டை முடிக்கவில்லை என சொல்லப்படுகிறது. பொதுவாகவே எந்த ஒரு நிறுவனத்திலுமே சேல்ஸ் டார்கெட் முடிக்கவில்லை என்றால் அவர்களை சக ஊழியர்கள் முன்னால் கண்டபடி திட்டுவதும் சம்பளத்தில் கை வைப்பதும் தான் வாடிக்கையாக நடக்கும். ஆனால் கொச்சியில் உள்ள இந்துஸ்தான் பவர் லிமிடெட் நிறுவனத்தின் கிளையில் நடந்த சம்பவமோ பலரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அதாவது டார்கெட்டை முடிக்காத ஊழியர்களை நாய்களைப் போல கழுத்தில் சங்கிலியால் கட்டி அங்கும் இங்கும் முட்டி போட்டு உலவ விட்டுள்ளனர். அதோடு அவர்களை அரை நிர்வாணப்படுத்தி நாய்களைப் போலவே தண்ணீர் குடிக்க வைத்தும் சித்திரவதை செய்திருக்கின்றனர். அதேபோல் நாய்களைப் போலவே அடித்தும் துன்புறுத்தி இருக்கின்றனர். இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி வைரலாக இது குறித்து தொழிலாளர் துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. மனிதாபிமானமற்ற இந்த செயல் குறித்து விசாரணை நடத்தி இப்படி அராஜகம் செய்தவர்கள் மீது உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேரள தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சிவன்குட்டியும் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்துஸ்தான் நிறுவனத்தில் ஊழியர்கள் துன்புறுத்தல் செய்யப்பட்டது தொடர்பாக எந்த புகாரும் தங்களுக்கு வரவில்லை என காவல்துறை கூறியுள்ளது. இருந்தாலுமே வைரலாகி வரும் வீடியோவை வைத்து விசாரணை நடத்த இருப்பதாக காவல் கண்காணிப்பாளர் ரூபேஷ் கூறியுள்ளார். இது பற்றி இந்துஸ்தான் நிறுவனத்தின் நிர்வாகத்திடம் கேட்டதற்கு இதுபோன்ற துன்புறுத்தல்கள் நடந்தது குறித்து தங்களுக்கு தெரியாது என கூறியிருக்கின்றனர். ஆக மொத்தம் மார்க்கெட்டிங் பொழப்பு சரியான நாய் பொழப்பு என வேடிக்கையாக சொல்லப்பட்ட வாசகம் இப்போது உண்மையாகிவிட்டதாக சக நிறுவனங்களின் சேல்ஸ்மேன்கள் புலம்பி வருகின்றனர். மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம் இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.